அப்போ அல்லாவுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. அல்லாஹ் எல்லா எக்ஸாம்பிளும் கொடுத்துட்ருக்குறான். இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா மரங்களை பாருங்கள், ஏன் இலைகளை உதிக்கிறான், மொட்டையாக போச்சுன்னு காட்டுறான். அதுக்கப்புறம் மேஜிக் பண்ணுறான், மொட்டையாக போச்சா இப்போ பார், ஒரு மாதம் ஆகட்டும் பார், ஒரு மழை வரட்டும் பார், அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி உயிர் வருது பார். கலர் டோனே மாறிடுது. ரோட்டில் அப்படி நடந்து போகும்போது ஒரு ப்ரௌனிஷ் டோன் இருக்குது. மழை ஒரு பேஞ்சிட்டு வந்துருச்சுன்னா ஈவினிங் வரும்போது பார்க்குறோம் அப்படியே க்ரீன் டோன்னு, அப்படியே பச்சை கலர் பாய் விரித்த மாதிரி அப்படியே ஆயிடுது. பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே இதமாக ஆயிடுது. அப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அல்லாவோட சின்சியராக நடந்துங்க. அல்லாவை பகச்சிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. என்ன சொல்கிறது, அல்லாவுடைய குற்றப்பட்டியலில் வராத மாதிரி நடந்துக்குங்க. எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்குமோ அதை செய்யுங்க, எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காதோ அதை செய்யாதீங்க. அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம்.